அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில், நிச்சயமாக காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில், எதிர்பாராததும் அதே சமயம் எதிர்பார்ப்பதும் நடக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 2 வாரங்களில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது. லாபத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பில் விரயத்தில் உச்சம் பெற போகிறார். அதிசார இயக்கமும் வக்ர இயக்கமும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கவனம் நிச்சயமாக தேவை. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியனின் நீச்சம், சுக்கிரனின் நீச்சம் என பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் அனுசரித்து செல்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராததும் அதே சமயம் எதிர்பார்த்ததும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளதால் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு 2 அண்ணன் தம்பி இருக்கிறார்கள், உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், அவர்களுடைய பூர்வீக சொத்தை யார் ஆள வேண்டும், அதை யார் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை. பூர்வீக சொத்தை யார் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்காக அவர்கள் தாய் தந்தையரின் காலில் விழுந்தால் நிச்சயமாக எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. அதில் நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் உடன் பிறந்த அண்ணன் தம்பி இருவரும் சண்டையிட்டுக் கொள்ளும் போது அதில் அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருவர் பாதிக்கப்படுகிறார். அப்போது 3ஆம் நபர் மிகவும் அனுசரணையாக உனக்கு தான் அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கிறது, அதை பெற்றுத்தர நான் உனக்கு உதவுகிறேன் என்று சொல்லி வருகிறார் என்றால் நிச்சயமாக அவரின் காலில் விழுவதை தவிர்ப்பது மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் 3ஆம் நபரை நம்புவதை விட உங்களது உடன் பிறந்தவராக இருக்கக்கூடிய அந்த நபரை நம்பினாலே பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. அனுசரித்து செல்லும் போது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. ஆனால் 3ஆம் நபரை நம்புவது மட்டுமல்லாது அவரின் காலில் விழுவதால் நிச்சயமாக அந்த அண்ணன் தம்பி இருவரில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவரை பயன்படுத்தி அந்த இருவருக்கும் கிடைக்காமல் இந்த சொத்தை முழுமையாக 3ஆவதாக வரக்கூடிய நபர் எடுத்து சென்று விடுகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதுபோன்ற பல நிகழ்வுகள் இந்த வேளையில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவேதான் சிம்மராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வாக பூர்வீக சொத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னாலே அதன் உரிமைக்காக அண்ணன் தம்பிக்கு இடையே நிச்சயமாக எதிர்பார்க்கும்படி சண்டை நிச்சயமாக நடைபெறும் என்பதுதான் உண்மை. ஆனால் எதிர்பாராத நிகழ்வு என்று சொல்லக்கூடிய வகையில் யாரோ ஒருவருக்கு அந்த சண்டையை தீர்ப்பது போல் வரக்கூடிய நபர் முழுமையாக ஏமாற்றி சென்று விடுவார். அவரின் காலில் விழுவதை தவிர்க்க வேண்டும். இதுபோன்றுதான் உங்களுடைய வாழ்வில் எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் வரலாம். அந்த பிரச்சனையின் தன்மையை அறிந்து அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்பதை முயற்சி செய்தாலே போதும். அதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் சிரமங்களும் தடைகளும் விலகி உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனால் இந்த வேளையில் குரு பகவான் விரயத்தில் உச்சம் பெறுகிறார். ராசியின் ஆதர் தைரியத்தில் நீச்சம் பெறுகிறார். மனஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார் சுக்கிரன். எனவே இந்த தருணம் என்பது கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அடுத்த 2 வாரங்களை அணுகுவதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் தான் வலம் வருகிறார். பொதுவாக அவருக்கு வக்ர இயக்கம் என்பது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் இந்த வேளையில் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் விளைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைத்தாலும் கூட உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படும். அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. மிக பெரிய அளவில் தடை தாமதங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேளையில் வீண் விரய
செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஈடுபடுங்க. ஏனென்றால் குரு விரயத்தில் உச்சம் பெறுவதால் எதிர்பார்த்தபடியே நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல பல யோக வாய்ப்புகள் விரைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. கருத்து வேற்றுமை நீங்கி உடன் பிறந்தோர் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இன்பமும் துன்பமும் கலந்திருந்த சூழலில் இனி இன்பம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்டாலும் கூட அவற்றை தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கிக் கொள்ளுங்கள். நிறைந்த மாறுதலும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்பும் தருணமும் மிக வலுவாக கிடைக்கும் சிறப்பான தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே துணிந்து மன உறுதியுடன் பல பணிகளை சிம்மராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்தபடி சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக இந்த வேளையில் கிடைக்கும். எனவே பல்வேறு வகையான டென்ஷன்கள், சிக்கல்கள், சிரமங்கள் முற்றிலுமாக நீங்குவதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவை பொறுத்தவரைக்கும் 7ஆம் இடத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் இருப்பதால் இந்த தருணத்தில் தடைகள் உறுதியாக நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சுப நிகழ்வுகள் துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அதே வேளையில் ஜென்மத்தில் கேது இருப்பதால் எதிர்பாராதது நடக்கும். எனவே அனுசரித்து செல்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அரசியல் மற்றும் கலைத்துறையில் அதிரடியான மாற்றம் உண்டு. ஏனென்றால் அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார். கலைத்துறையில் உறுதியாகவே தனஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சவால் நிறைந்த பணிகளை கூட கலைத்துறையில் வெற்றிகரமாக மாற்றி முடிப்பதோடு சுவாரஸ்யமாக பல நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய தருணமாகவும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது. புதிய வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் கைகூடுவதோடு பல காரிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் பொறுப்புணருடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக அமையும். பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் நீக்கி நீண்ட நாள் எதிர்பார்த்த பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. வீண் பழிகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்யா கரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 4 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். எனவே நன்மை நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவதோடு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைவதால் சிம்மராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சிறப்பாக உண்டு. மனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் ஆதர் தைரியத்தில் நீச்சம் பெறுகிறார். பொதுவாகவே ராசியின் ஆதர் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் நிறைந்த நன்மை அள்ளி கொடுப்பார். எனவே 3இல் நீச்சம் பெற்றாலும் கூட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல முடிவெடுத்து அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, மருத்துவத்துறை போன்றவற்றிலும் காவல்துறையிலும் நல்ல ஒரு மாற்றம் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. தசாபுத்தி
புத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகமும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த அமைப்பை ஏற்படுத்துகிறார். பெரும்பாலும் சந்திரனின் அமைப்பால் சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மை உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிரமங்களும் தடைகளும் விலகும். நன்மை நிறைவாக கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் மற்றவரின் காலில் விழுந்தால் காலி என்று சொல்வதை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். சற்று அனுசரித்து செல்வதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கும்.